இது வந்துட்டு செலெக்ஷனு. இந்த சென்டரில் பாயிண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்துட்டு நோட்ஸ். ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணாக்கா நீங்கள் வந்துட்டு இதில் இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதுக்கு செலெக்ஷன், டைரக்ட் செலெக்ஷன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லேசர் டூல் எடுத்துகிட்ட செலெக்ஷன் மட்டும்தான். டைரக்ட் செலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கர்சர் அது கிட்டக்கு கொண்டுட்டு போனதும் அந்த நோட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் ஆகி பெருசாக காட்டும் அந்த ஐக்கான். அதில் ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ அது மட்டும் செலக்ட் ஆகும். மற்ற 3 கார்னரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த ஷேப் பண்ணாலும் இப்படி கொண்டுட்டு போகலாம். ஓகேவா? உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது மேஜிக் வாண்ட் டூல். இது என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு இதே கலர் கொடுக்குறேன். அடுத்தது ஒரு அதுக்கும் இதே கலர் கொடுக்குறேன். ஸோ மேஜிக் வாண்ட் டூலுங்கிறது அது ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையுமே சேம் தான், ஃபோட்டோஷாப்லேயும் இருக்கும். அது என்னன்னா, அதை எடுத்து நீங்கள் எந்த எலமெண்ட்டில் போய் கிளிக் பண்ணுறீங்களோ அது எந்த கலரோ அதே வேல்யூவில் கலர்ஸுங்க வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே செலக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து இந்த க்ரீனில் கிளிக் பண்ணுறேன். இந்த க்ரீன் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இந்த க்ரீனு செலக்ட் ஆகுது. ஓகேவா? இதை வந்துட்டு கர்வ் பண்ணிடுறேன். அதாவது கர்வுங்கிறது பாத், கன்வெர்டட் கர்வ்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா கிரியேட் அவுட்லைன்ஸ்னு சொல்லுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு டைப்பில் போய்ட்டு கிரியேட் அவுட்லைன்ஸ். ஏன் இதை கொடுக்குறாங்கன்னாக்கா, சில கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபாண்டு வந்து சில கம்ப்யூட்டரில் இருக்காது. ரெண்டாவது சில பிரிண்டர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. லைசன்ஸ்டு ஃபாண்டெல்லாம் போனதுனாக்கா ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாக்கா அந்த ஃபாண்ட் வந்துட்டு அந்த ஃபாண்டு இல்லாத கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம் வரும். அதே நேரத்தில் அந்த ஃபைலை பிரிண்ட் கொடுத்தாலும் வந்துட்டு அது வந்து சில கம்ப்யூட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த லைசன்ஸ் வந்துட்டு வேலிடிட்டி அங்கே பர்மிஷன் கொடுக்காது. அதனால் அங்கே பிரிண்ட் ஆகும்போது பார்த்தா வேற ஒரு ஃபாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபாண்டில் போய் பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிண்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதையெல்லாம் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். செலெக்ஷனில் போய்ட்டு செலெக்ஷன் ஆலில் ஆப்ஜெக்ட் டைப்பில் வந்துட்டு கிரியேட் அவுட்லைன். அப்படி இல்லைன்னா கமாண்டு ஷிஃப்ட்டு ஓ கொடுத்தீங்கனாக்கா அவுட்லைன் ஆகிடும். இப்போ பாருங்கள், அவுட்லைன் ஆகிட்டாக்கா இது வந்துட்டு ஃபில் பண்ண கலருக்கு வந்துடும். இந்த மாதிரி நோட்ஸாக வந்துடும். இது அவுட்லைன் பண்ணாத போது பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட்டு ஃபைலாக இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி டைப் பண்ணலாம். ஓகேவா? இது வந்துட்டு அவுட்லைன் கொடுக்கல. ஒரு ஃபைலை மேலே எடுத்து வைக்கிறேன், டூப்ளிகேட் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். டைப்பில் கிரியேட் அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ ஒரு டிசைன் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாக்கா அது வந்து அவுட்லைன் பண்ணியிருக்கா அவுட்லைன் இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா கமாண்ட் ஒய் கொடுங்க. இப்படி அந்த ஃபாண்டோடைய ஷேப் தெரிகிற இடம்னு பார்த்தீங்களா, இது வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கிறது. இப்படி ஃபாண்டோடைய ஷேப்பை வந்துட்டு பிளாக் கலரில் இருந்ததுன்னா இது வந்து அவுட்லைன் பண்ணலை. இது வந்துட்டு அடுத்த கம்ப்யூட்டரில் போய் ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அந்த ஃபாண்டு இல்லைன்னா தான் ப்ராப்ளம் வரும். ஃபாண்டு இருந்தாக்கா பிரச்சனை இல்லை. சில நேரம் லைசன்ஸ் ஃபாண்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் அந்த ஃபாண்டு கிடைக்கும். ஸோ சில ஃபாண்டு வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். அடுத்த கம்ப்யூட்டருக்கு போகும்போது அது வந்து ஜஸ்ட்டு வியூ மட்டும் தான் பண்ண முடியும். அப்படிலாம் ஒரு சில லைசன்ஸ் இருக்குது. அதுக்காக தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம அவுட்லைன் கொடுத்து ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். இதுக்கு பேர் வந்துட்டு அவுட்லைன் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சு பார்க்குறது வந்துட்டு இதுலேயே உங்களுக்கு தெரியும் அவுட்லைன் கொடுத்துருக்குது. இந்த மோடை மாற்றுறது வியூவில் வந்துட்டு ஓவர் பிரிண்ட் ப்ரிவியூ மோடு கொடுங்க, மாறி வந்துடும். இதில் போய்ட்டு இதை எடுத்திங்கனாக்கா அவுட்லைன் ப்ரிவியூ வந்துடும். மேலே வந்துட்டு அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைன் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஓவர் பிரிண்ட் ப்ரிவியூ, அவ்வளோதான்.
சாரி, இந்த ஓவர் பிரிண்ட் ப்ரிவியூங்கிறது வந்துட்டு இது அடுத்தது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வேண்டாம் நமக்கு. ஜஸ்ட் அவுட்லைன் ப்ரிவியூலேயே வந்துட்டு திரும்ப அவுட்லைன் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் மோடுக்கு வந்துடும். கொடுத்துட்டு அடுத்தது பேத் செலெக்ஷன், இதை சொல்லியிருப்பேன். டைரக்ட் செலெக்ஷன் தான் வந்துட்டு ஒரு கார்னரில் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது. மேஜிக் வாண்ட் டூல் வந்துட்டு சேம் கலர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆகும். லேசர் டூல் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் செலெக்ஷன் தான். எப்படின்னா ஒரு கலர் நம்ம ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம்னா ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை டெலீட் பண்ணவோ இல்லை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணவோ பண்ணணுன்னா இதை 1 2 3 4 5 ஒரு 5 நோட்ஸ் வந்து நான் ஒரே டைமில் செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னா இந்த டூல் எடுத்துக்கலாம். லாசர் டூல் எடுத்துக்கிட்டு கொடுத்தோன்னா 5 அட் அ டைமில் செலக்ட் ஆகும். அதை வந்து நான் டெலீட் கூட பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. ஓகே, இதை முடிச்சுட்டு இது வந்துட்டு பென் டூலில் வந்துட்டு 4 வெரைட்டி இருக்குது. ஆட் ஆங்கரு, டெலீட் ஆங்கரு, கன்வெர்ட் ஆங்கர். இந்த பென் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு கலர் ஃபில் பண்ணலாம், மாஸ்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே வந்துட்டு ஆட் ஆங்கர் இருக்குது பார்த்தீங்களா. இது ஏன்னா ஸோ இது இடையில வந்துட்டு ஒரு நோட்ஸ் ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே டெலீட் ஆங்கர்னு இருக்கும். அது எதுக்குன்னா இங்கே உள்ளது எனக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் டெலீட் ஆகிடும். எப்படி ஓகேவா. லாஸ்ட்டில் உள்ளது வந்துட்டு கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட். இது எதுக்குனாக்கா இது வந்து கர்வ் ஷேப்பை மாற்றுறதுக்கு. டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை மேற்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது வந்துட்டு டெக்ஸ்ட் டூல், அது உங்களுக்கு தெரியும். ஃபாண்ட் டைப்பிங்கு அதை முடிச்சுட்டு அடுத்தது அதுக்கு கீழே வந்துட்டு டெக்ஸ்ட் டூல்லே வந்துட்டு ஏரியா டைப்புன்னு இருக்குது, டைப் ஆன் பேத்துன்னு இருக்குது. இப்போ இந்த ஏரியா டைப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாராகிராஃப் மாதிரி வரும். இப்போது இந்த ஷேப் இருக்குனாக்கா இந்த ஷேப்புக்குள்ளார நம்ம வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணாலும் அந்த ஷேப் போட்டு வெளியில் வராது. ஓகேவா. அடுத்தது டைப் ஆன் எ பேத் டூல் அப்படிங்கிறது வந்துட்டு பேத்துக்கு வெளியில் வந்துட்டு டைப் ஆகும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஏரியா டைப் டூலுங்கிறது அந்த ஷேப்புக்குள்ளார டைப் ஆகும், இந்த ஷேப்புக்குள்ளார. அடுத்தது டைப் அண்ட் பேத் டூலுங்கிறது அந்த ஏரியாவுக்கு வெளியில் டைப் ஆகக்கூடியது. அடுத்தது இது வந்து வெர்டிக்கல் டைப் டூல். ஒரு ஃபாண்ட்டு நீங்கள் வெர்டிக்கலாக டைப் பண்ணணும், ஹலோ அப்படின்னா இது வெர்டிக்கலாக வரும். ஓகே. அடுத்தது அதுலேயே இருக்குது, என்ன இருக்குது, வெர்டிக்கல் ஏரியா டூல். ஃபஸ்ட்டில் நம்ம ஏரியா டூல் பார்த்தோம், ஹரிசாண்டலில் இருக்குது. இது வந்து வெர்டிக்கலில் இருக்குது. அதேமாரி வெர்டிக்கல் டைப் பேத் டூல் வந்துட்டு ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கலில் வரும். அதே தான். அடுத்தது ப்ரஷ் டூலு. ப்ரஷ் டூல் எடுத்து நீங்களாக வந்துட்டு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக வந்துட்டு ப்ரஷ்ஷில் போய்ட்டு கூட நீங்கள் விண்டோவில் போய்ட்டு ப்ரஷஸ் எடுத்திங்கனாக்கா அதுக்கு நிறையா ஷேப்லாம் இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு கொடுங்க, உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ரஷ் கிடைக்கும். இன்னும் நிறைய ப்ரஷஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ப்ரஷ் வேணாலும் அப்படி எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, கேரக்டர் டிசைன் பண்ணுறவங்க, கேரக்டரை வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இந்த டூல்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்துட்டு பென்சில் டூல். இது ஜஸ்ட்டு பென்சில் டூல், நம்ம எழுதுகிற மாதிரி தான் இது. அதுக்கிடையில் வந்துட்டு ஸ்மூத் இருக்குது, பேத் எரேசர் இருக்குது. பேத் எரேசர் பார்த்திங்கனாக்கா அதில் ஒன்று பாயிண்ட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு வர்றது.
வந்துட்டு ஸ்மூத் டூலுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த கார்னர் வந்துட்டு அந்த எட்ஜை வந்துட்டு ஸ்மூத் பண்ணி வரத்துக்கு, ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இந்த மாதிரி கர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு. எப்படின்னு காட்டுறேன். இப்போது பென் டூல் எடுத்துகிட்டு இப்படி வரைகிறோமா, இப்படி இருக்கிறத இந்த ஷார்ப்பாக உள்ள கார்னரை வந்துட்டு ஸ்மூத் ஆக்கிறது தான் இந்த ஸ்மூத். இன்னும் உங்களுக்கு கார்னர் ஸ்மூத் ஆகணும்னா இந்த மாதிரி வரும், பெண்டாக வரும். கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோக்கு ஸ்மூத்தாக வரணுமோ அவ்வளோக்கு ஸ்மூத்தாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி தான். ஸோ இன்றைக்கி இந்த டூல்ஸ் வரைக்கும் பார்த்துருக்குறோம். மீதி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.